பொதுமக்களின் கருத்துக்களை பெற்று ஆணவ கொலைகளுக்கு எதிராக கடுமையான தனிச்சட்டம் இயற்றப்படும் என உறுதிமொழி அளித்துள்ள சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு, சாதியின் பெயரால் மனித உயிர்கள் தீங்கடைவதை சகித்துக் கொள்ள முடியாது எனவும், எந்தவொரு அமைப்போ தனிநபரோ சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு வன்கொடுமையில் ஈடுபடுவதை தடுப்பதே முதன்மை நோக்கம் எனவும் தெரிவித்துள்ளார். வன்கொடுமைக்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டும் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தினை நிலைநாட்டி அனைவரிடமும் இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கவும் நமது அரசு முயன்று வருகிறது. இருப்பினும் சாதிய எண்ணத்தில் தன்னுடைய சொந்த குழந்தைகளையே ஆணவ படுகொலை செய்யும் செயலும் சமூகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சமூகத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இயற்றுவதற்கு அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள், சமூக ஆர்வலர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது விக்டிம்ஸ் மற்றும் மக்களிடமிருந்து கருத்துக்களை சேகரித்து உரிய பரிந்துரையினை வழங்க அரசாணை எண் 567 உள் காவல்துறை நாள் 11/11/2025 படி கடந்த அரசு ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் KN பாட்ஷா அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட காலத்திற்குள் அரசியல் பிரதிநிதிகளுடன் கலந்து ஆலோசித்து குழுவின் பரிந்துரை பெறப்பட்டவுடன் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று இந்த அவையில நாங்கள் திறந்த மனதோடு மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் என்று நான் அறிவிக்கின்றோம்.